அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு ஒரு வழக்கு உண்டு, ஒரு கேஸ் உண்டு. இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு உங்க பேர்ல ஒரு கேஸ் இருக்கு, உங்க பேர்ல வழக்கு இருக்கு. அதுவும் சிலர் மேல ஒரு கேஸ் அல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 3 கேஸாவது இருக்குன்றத காண்பித்து கொடுக்க போகிறேன். இந்த கேஸ் சர்வ வல்லமுள்ள தேவனே உங்க மேல தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கிலிருந்து உண்மையாக சொல்லுகிறேன், உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த வழக்கிலிருந்து உங்களை ஜாமீன்ல எடுப்பதற்கு உங்க குடும்பமோ உங்க சமுதாயமோ ஆமென் உங்களோடு இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களோ உதவி செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, உங்களை ஜாமீன்ல எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவனும் குற்றவாளி கொண்டுல தான் நிக்கிறான். அதுதான் பிரச்சனை. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் மேல கேஸ் இல்லைன்னா அவன் நிராதிபதியா இருக்கிறான், குற்றவாளி இல்லாமல் அவன் நீதிமானாக இருக்கிறான் என்றால் அவன் உங்களை என்ன செய்ய முடியும்? ஜாமீன்ல எடுக்கலாம். ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், அவனுமே எங்க தான் இருக்கிறான், குற்றவாளி கூண்டுக்குள்ள குற்றவாளியா நிற்பதனால உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த பூமியில் ஒருவனும் இல்லவே இல்லை. யாரால முடியாது என்பற ஒரு ஆணித்தரமான ஒரு தீர்ப்பை முதல்ல கூறிட்டு இன்னைக்கு உங்களை என்ன செய்ய போறேன், ஆமேன், இந்த குற்றவாளி கூண்டில வைத்து தேவனுக்கு உண்மை என்னை நான் வைக்கிறேன். ஆமேன். உங்களெல்லாம் வச்சுட்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் மட்டும் வெளியிலிருந்து பேசுறேன் அல்ல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வழக்கு, யாருக்கு எதிரான வழக்கு, எப்படிப்பட்ட வழக்கு? வாசிப்போம். 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ கோபம். சொல்லுங்க, என்ன கோபம்? மனுஷனுடைய கோபமே சகிக்க முடியாது. இன்றைக்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், சாந்தமுள்ளவர். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய பொறுமையை அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெகு சீக்கிரத்தில் ஆமென் மனிதர்கள் மேல தேவனுடைய கோபம் கட்டவிழ்த்து விடப்பட போகிறது அப்படின்றத இப்ப இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், மனதுருக்கமுள்ளவர் தான். ஆனால் அதே ஆண்டவர் நீதிபதியாக, நியாயாதிபதியாக இந்த பூமியை அவர் விசாரிக்க வரப்போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தேவன் தான், அந்த நியாயாதிபதி தான் சிங்காசனத்தில் அமர்ந்தவராய் சொல்லுகிறார், என்னுடைய கோபம் சீக்கிரமாக என்ன செய்யப்பட போகிறது, வெளிப்பட போகிறது அப்படிங்கிறார். யாருக்கு எதிராக வெளிப்பட போகிறது? முதல்ல குற்றவாளி கூண்டில் ஒரு கூட்டத்தை ஏத்த போறோம். ஒரு கூட்டத்தை ஏத்த போறோம். ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்களா இருக்கலாம், ஈவன் சர்ச்சில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். யாரையுமே இங்க யோக்கியனா நான் பார்க்கவில்லை. நீங்களும் நானா கூட இந்த முதல் கூட்டத்தில் இருக்கலாம். முதல் கூட்டத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அல்லது பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற கூட்டம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்திற்கு உண்மை என்னன்னு தெரியும், உண்மை என்னவென்று தெரியும், சத்தியம் என்னவென்று தெரியும், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பது தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை படைத்தார் என்பது தெரியும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்,
நீங்கள் குரங்கிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துக்குருவீங்க? மறுபடியும் இந்த கேள்வி வேணா கேட்கிறேன். நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்ஸ்ல இதைத்தான் படிக்கிறாங்க, எவல்யூஷன் தியரி, பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியை படிக்கிறோம். ஆனா குரங்கிலிருந்து நீ பிறந்தவன் என்பதை உன்னால ஒத்துக்கிட முடியுமா? சொல்லுங்க. குரங்குன்னு திட்டம்னா என்ன வருது? கோபம் வருது. நீ குரங்கிலிருந்து பிறந்தவன் என்று நீ நம்புகிறாய் என்றால் ஏன் உன்னை குரங்குன்னு சொல்லக்கூடாது? தப்பு இல்லையே, ஏன் கோபம் வருது? இல்ல, மனிதனுக்கு தெரியும் நான் குரங்கிலிருந்து வரலன்னு. எவல்யூஷன் தியரி என்று சொல்லப்படக்கூடிய அது பேரே எவல்யூஷன் தியரி. அது தியரி அப்படின்னு ஒரு விஷயத்தை படிச்சுட்டாலே அது நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட் அல்ல, அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதை எழுதின டார்வின் அப்படின்றவரே அது என்னவென்று தான் எழுதியிருக்கிறார், அது தியரி என்று தான் எழுதியிருக்கிறார். அதனுடைய முடிவில் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல, நிரூபிக்க முடியல. அவனுக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றே துணிகரமாக சத்தியத்தை அறிந்த அவன் சத்தியத்திற்கு விரோதமாக அநியாயத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த அவன் இருமாப்புல ஒரு தியரியை எழுதி இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்களில் குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் என்கிற அவன் ஒரு கொள்கையை நம்ப வச்சுட்டான். நான் சொல்றேன், இது போல இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, உனக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியும், தெரியாதவனை போல நடிக்காத. பாவம் என்றால் என்னன்னு தெரியும். ஏங்க, நீங்க குடிக்கிற மதுபான பாட்டில எழுதவில்லையா ஆமென் குடியை கெடுக்கும் என்று தெரியாமலா குடிக்கிறீங்க? நீங்க பிடிக்கிற புகைப்பிடிக்கிற இந்த சிகரெட் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டது மாத்திரமல்ல, அதனால கேன்சர் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, தெரியாமையா குடிக்கிறீங்க? உனக்கு தெரியும் நீ செய்கிறது பாவம் என்று தெரியும், நீ செய்கிறது அநியாயம் என்று தெரியும். இன்றைக்கு இப்படி தெரிந்தே திருச்சபைக்குள்ளோ திருச்சபைக்கு வெளியே நீ ஆண்டவரை அறியாதவனாக வெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக குற்றவாளியா இருக்கிறாய். கம் ஆன், ஸ்டாண்ட். ஆண்டவருடைய குற்றவாளி கூண்டில் நீ என்ன செய், ஏறி நில்லு. ஓ மேல என் கோபத்தை நான் ஊற்ற வேண்டும் என்றார். சரி, இதை விட முக்கியமான அநியாயமாக இவன் மேல, இந்த கூட்டத்தின் மேல அநியாயமாய் சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடிய இந்த மனுஷன் மேல தேவன் விதித்திருக்கிற தொடுத்திருக்கிற வழக்குல அந்த அம்சங்கள் என்னன்னு பார்க்க போறோம். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு வழக்குன்னா பல செக்ஷன் இருக்கும் இல்லையா? ஐபிசி அந்த செக்ஷன், ஐபிசி இந்த செக்ஷன் அப்படின்னு பல செக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த கூட்டம், மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த முதல் கூட்டம் சத்தியத்தை அநியாயத்தினாலே சொல்லுங்க சத்தமா அடக்கி வைக்கிற கூட்டத்தின் மேல ஆண்டவர் தொடுத்திருக்கிற முக்கியமான வழக்கு என்ன? 19வது வசனத்திலிருந்து என்னோடு சேர்ந்து படிங்க, பைபிள்ல இருந்து படிப்போம். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு வசனமா போவோம், நீங்க நிறைய வசனங்கள் தான். ஆண்டவர் சொல்லாரு, என்ன தெரியாதுன்னு நீ சொல்றியா? கடவுளை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறாயா? நீ சொல்ல முடியாதுங்கிறார். சொல்லுவது யாரு? கடவுள் சொல்றார், ஐயோ எனக்கு கடவுளை தெரியாது, உண்மையான தெய்வத்தை எனக்கு தெரியாது. No, you cannot say that. இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதனும், நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவுடைய காடுகள் இருந்தாலும், அமேசான் காடுகளுக்குள்ள நீ குடியிருந்தாலும், இந்த தேசத்துடைய மலைகள்ல நீ ஆமென் ஒரு ஆதிவாசியா இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக ஒரு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? தேவனை குறித்து அறியப்படுவது, உண்மையான தெய்வம் யார் என்கிற அறிவை நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 3வது நாள் மாலை வேளையில நான் பேசுகிற இந்த வார்த்தையினால நீ தேவன் அறியல, கவனிங்க, உனக்கு தெரியும்ன்றார். உனக்கு தெரியும்ன்றார். You know who is God. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிக்கும் தெரியும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று. சும்மா வரட்டு வைராக்கியம், அவனுக்கு ஒரு வியாதி வரட்டும், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரட்டும், அவன் எங்கேயோ ஒன்றை அவன் தேடுகிறவனாகத்தான் இருக்கிறான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
பைபிள் ஆண்டவர் மிக அழகாக இந்த வழக்கை நம்ம மேல வைக்கும் பொழுது, என்ன தெரியாது, உண்மையுள்ள தெய்வத்தை பற்றி நான் அறியேன் என்று நீ சொல்ல முடியாது. ஏன்னா நான் யார் என்பதை நானே உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், வெளிப்படுத்தி இருக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் வெளிப்பட்டது, யார் எங்களுக்கு சொன்னது? வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எப்படி என்றால் 20வது வசனம், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. பிரதர் சத்தமா சொல்லுங்க, தூங்காதீங்க. ஹல்லேலூயா. உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. பைபிள் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, தேவன் யார் என்கிற அறிவு, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, கண்களிலே பார்க்க முடியாத தேவனுடைய வல்லமை. தயவுசெய்து எல்லாம் கவனிங்க, இது முக்கியமான வார்த்தை. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு எனக்கு தெளிவு வேணும். அதற்காக இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களை கேள்வி கேட்கிறவர்களுக்கான தக்க பதிலை நான் இங்க வச்சிருக்கேன். இது முக்கியமான நேரம். ஆண்டவர் சொல்றார், நான் இல்ல, கடவுள் இல்ல, எனக்கு கடவுளை தெரியாது நீ சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர், கடவுள் என்ற வார்த்தை நான் பயன்படுத்த காரணம் என்னவென்றால் எல்லாருக்கும் பொதுவாக இது புரியும் என்பதற்காக இந்த மாலை வேளை மட்டும் கடவுள் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன்னா பலர் வெளியிலிருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறேன். அவரே சொல்லுகிறார், என்னை பற்றிய அந்த அறிவு, காணப்படாத மனிதன் கண்களினால பார்க்க முடியாத தேவத்துவம். தேவத்துவம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை பற்றிய அறிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. அப்படின்னா அவர் படைச்ச படைப்புகளினாலே வெளிப்படுத்தப்படுகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். போக்கு சொல்ல என்னல்ல, இடம் இல்ல. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இன்னைக்கு கர்த்தர் தான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஏய் நான் படைத்த என்னுடைய படைப்புகளே நான் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன செய்து காமிச்சு கொடுக்குது. நான் உண்டாக்கினவைகளை, சிருஷ்டித்தவைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தாலே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். என் கையில ஒரு அழகான வாட்ச் நான் கட்டி இருக்கிறேன். இந்த வாட்ச் எப்படி வந்தது? ஒரு வாட்ச் மேக்கர் இந்த வாட்சை அழகாக வடிவமைக்க கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன செய்திருக்கிறான், இதனுடைய சக்கரங்களை அமைத்து, அதில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை அமைத்து மிக அழகாக அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். சோ ஒரு வாட்ச் டிசைனர் இல்லாம அது டிசைன் பண்ணப்படவில்லை என்றால், நீங்க பூமியில் நீங்க பார்க்கக்கூடியவைகள் அனைத்தும் இவைகளை டிசைன் பண்ண ஒரு மாஸ்டர் டிசைனர் இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்கு இல்லையா? உணர்வு இல்லையா? நீ பார்க்கிறாய், உலகத்துல தேவனால் படைக்கப்பட்ட அத்தனை இயற்கையும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாகர்கோயில் மாவட்டத்தில், என் நண்பர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பலாமரத்திலையும் பலாக்கா காய்க்குது. ஆனா கோயம்புத்தூர்ல மாத்திரம்தான் பலாமரத்தில் தேங்காய் காய்க்குது. அப்படின்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். அப்போ இந்த பலாமரம் என்று ஒன்று சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் நம்புகிறோம் 6000 வருடம் ஆகிறது என்று. இன்று வரைக்கும் பலாமரம் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டதோ இன்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதைத்தான் கொடுக்குது. அதுல ஒரு ஒழுங்க பாக்குறீங்க, ஒரு ஆர்டரை பாக்குறீங்க. காலையில சூரியன் எழும்புவதும், மாலையில் மறைவதும், இரவிலே சந்திரன் தோன்றுவதும், காலையில் அது காணாமல் போவதும், அந்தந்த நட்சத்திரங்கள் எங்கெங்க படைக்கப்பட்டதோ அந்தந்த இடங்களிலிருந்து ஒளி கொடுப்பதும், இப்படி தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளே ஒரு விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிறது. சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, சிருஷ்டிகர தெய்வமாய் இருக்கிறார் என்று. மறுபடியும் சொல்லுகிறேன், சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, சிருஷ்டித்தவரே தெய்வம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய படைப்புகளை நீ வணங்குகிறாயே, என் படைப்புகளை உனக்கு காண்பித்து கொடுத்துகிறது. படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று. ஆனால் நீ பாவம் செய்யணும்னு விருப்பப்படுற, நீ அக்கிரமம் செய்யணும்னு விருப்பப்படுற, நீ குடிக்கணும்னு ஆசைப்படுற,
நீ வேஷத்தனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுற, அருவருப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதும் இச்சிக்க வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை. கொள்ளையிட வேண்டும் என்று ஆசைப்படுற, கொலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுற, அநியாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுற, லஞ்சம் வேண்டும் என்று ஆசைப்படுற. ஆகவே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தும் நீ செய்கிற காரியத்தை கை கட்டி கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக உனக்காகவே நீ ஒரு கடலை உருவாக்கி கொண்டாய். இது நான் சொல்லல, ஆண்டவர் மேல வைக்கிற வழக்கு. நீ செய்கிற அநியாயத்திற்கு ஒத்து போக வேண்டும், அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும். நீ என்னனாலும் பண்ணுவ, என்ன அக்கிரமனாலும் பண்ணுவ, என்ன அநியாயனாலும் பண்ணுவ. ஆமென். கற்பழிப்பாய், வேஷத்தனம் பண்ணுவாய், உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுவ, உன் கணவனுக்கு நீ துரோகம் பண்ணுவ. அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடிய கடவுள் உனக்கு தேவை, அப்படித்தானே? அதனால நீ என்ன செஞ்ச? நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆண்டவர் வழக்கு சொல்லுகிறார். குற்றவாளி கூண்டில ஏத்தி நின்று வழக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார்? 21ஆம் வசனத்தை என்னோட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும், தினோ இந்த மாலை வேளையில பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துதான் தேவன் என்று அறிந்திருந்தும். அறியாதவனா? தெரியும் அவனுக்கு, தெரியும் அவனுக்கு. he know it. அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம், தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், நான் பாவம் செய்வதற்கு சாதகமாக, நான் பாவம் செய்வதற்கு சாதகமாக, நான் செய்கிற பாவத்தை கண்டு காணாமல் இருப்பதற்கு ஒன்று நான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையினால வீணாகி என்ன செய்தானா? எல்லாரும் சேர்ந்து 22 23 படிங்க பார்க்கலாம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் என்னவா? பைத்தியக்காரராகி அழிவில்லாத, சத்தமா படிக்கணும், எல்லாரும் பைபிளை திறந்து படிங்க. ஆமென். இல்லாட்டி உங்களுக்கு டிவியில வருது, ஆமென், இதையாவது பார்த்து படிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள். யார? ஏன்னா அவனும் பாவம் செய்யறான், நீயும் பாவம் செய்யற, அவனோட சேர்ந்து நீ டான்ஸ் ஆடலாம்ல. அவன் ஒன்னும் செய்ய மாட்டான்ல. என்னவா மாற்றி விட்டார்கள் இந்த கூட்டம்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற இந்த கூட்டம் என்ன செய்தார்கள்? மனிதர்களையும், அடுத்தது பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கேஸ் கரெக்டா இருக்கா? கேஸ் வைக்கிறாரா? அழக வைக்கிறார். என்னவாய் மாற்றி விட்டீர்கள் என்னை? அழிந்து போகிற மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒப்பாக காணக்கூடாத நித்திய வல்லமுடைய அந்த சர்வ வல்லமுள்ள ஆமென் தேவனை நீங்க என்ன மாத்திட்டீங்க? ஒப்பாக மாற்றி விட்டீர்கள் என்கிற ஒரு கேஸ உலகத்தின் மேல ஆண்டவர் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்தனாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை குற்றவாளி கூண்டில நிற்க வைத்து உன்னை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை அல்ல. நீ ஏற்கனவே குற்றவாளியா இருக்கிறார், அங்கிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வார்த்தை. ஏன்னா இன்னும் நீ இதை தொடர்ந்து கொண்டிருப்பாய் என்றால் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் அந்த கோபம் உன்னை பட்சித்து போட வேண்டும் என்ற எச்சரிக்கை நான் வந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை சொல்ல வெட்கப்பட மாட்டேன். உன்னை நேசிக்கிறதுனால சொல்லுகிறேன். விளைவு என்னாச்சு தெரியுமா? இவன் அழியாம நித்திய வல்லமையான சர்வ வல்லமுள்ள தேவனை எதுக்கு ஒப்பா மாத்தினான்? மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கு ஒப்பா மாத்திட்டு இவன் என்னெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய ஆரம்பிச்சான் தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 29வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலோ, வாசிங்க சத்தமா, வேசித்தனத்தினாலோ, துரோகத்தினாலோ, பொருளாசையினாலோ, குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் புறங்கூறுகிறவளுமாய் அவதூறு பண்ணுகிறவளுமாய் தேவ பகஞ்சருமாய் துரோகிரதம் பண்ணுகிறவளுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவளுமாய் பெற்றோருக்கு, பிள்ளைகளை கேளுங்க, பெற்றோருக்கு, மறுபடியும் சொல்ல, பெற்றோருக்கு
இங்க யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையோ நீயும் கேஸ்ல இருக்க. நீ சர்ச்சுக்குள்ள இருந்தா என்ன, சர்ச்சுக்கு வெளியே இருந்தா என்ன? இந்த லிஸ்ட மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த லிஸ்ட்ல ஏதாகிலும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பேசுறேன், இந்த லிஸ்ட்ல ஏதாகிலும் ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கேஸ் நம்பர் 1ல இருக்கீங்க. வீட்டுக்கு போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கேஸ் அமைக்கிறாரு, அமைச்சிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ உனக்காக தெய்வங்களை உண்டு பண்ணிக்கிட்டல. ஏன் உண்டு பண்ண தெரியுமா? இதெல்லாம் நீ செய்யணுன்றதுக்காக உண்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வைக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன்னு பாப்போமே, நீங்க இருக்கீங்களான்னு பாப்போமே. எங்க மறுபடியும் முதல்ல இருந்து படிங்க பார்க்கலாம். ஆணியாய் மெதுவாவே படிப்போம், எல்லாம் சேர்ந்து படிக்கணும், சத்தமா படிக்கணும். ஆமென். யாருக்கோ படிக்கல பாஸ்டர், ஆமென், யாருக்கோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கல, சர்ச்சுக்குள்ள இருக்கிறவளுக்கும் நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து சத்தமா பைபிள்ல படிங்க பார்க்கலாம். ஆணியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும். வேசித்தனம்னு என்ன தெரியுமா? திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண்ணோட உனக்கு உறவு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வேசித்தனம். திருமணத்திற்கு பின்பாக உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பெண்ணோட உறவு வச்சுன்னா அதுக்கு பேரு விபச்சாரம். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வேசித்தனத்தில் இருக்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வளர்ந்து வரக்கூடிய சில பட்டணங்கள்ல, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் போன்ற பட்டணங்கள்ல இளம் வயதுல பிரெக்னன்ட் ஆகி கரு கலைக்கிற அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? தேவனுடைய கோபம். அவன் நினைக்கிறான் நான் கும்பிடுறது என்ன காப்பாத்தணும். ஏன்னா அவன் அதுக்காகத்தான் உண்டு பண்ணி வச்சிருக்கான். ஆனா என் தேவன் பரிசுத்தமானவர், அவர் நித்தியமானவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இன்னைக்கு ஆண்டவர் வைக்கிற கேஸினுடைய லிஸ்ட் பாருங்க. அடுத்தது துரோகம். உள்ள உட்கார்ந்திருக்கணும், சரி, யாருக்கா துரோகம் பண்ணிருக்கீங்களா? அடுத்தது பொருளாசை. இல்லன்னு சொல்லுங்க. ஐயோ எங்களுக்கெல்லாம் பொருளாசையே இல்லை. இதுலயே மாட்டிட்டோமா? கேஸ் 1ல சிக்கியாச்சா நம்ம? ஆஹா ஏசப்பா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும். ஐயோ நமக்கு பொறாமையே கிடையாதே அப்படின்னா என்னன்னு கேட்கிற மாதிரி இல்ல உங்க முகம் எனக்கு தெரியுது. பொறாமையினாலும். வாசிங்க வாசிங்க வாசிங்க. அடுத்தது கொலைனாலும். இது கிடையாது, ரைட். யாரையுமே நம்ம கத்தி எடுத்தெல்லாம் குத்துனது கிடையாது. ஆனா அப்படி பார்த்தாலே அவன் செத்தான். அந்த மாதிரி பார்க்கிற ஆட்கள்லாம் இருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா பில்லி சூனியம்லாம் மந்திரவாதிட்ட போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பார்வையிலே அவன் நாசமா போற அளவுக்கு எரிச்சு போடுற ஆளெல்லாம் சர்ச்சுக்கு வெளியில்ல, சர்ச்சுக்கு உள்ளேயே உண்டு. இவங்களெல்லாம் கேஸ் நம்பர் 1லே மாட்டி உள்ள குற்றவாளி கூண்டுல இப்பவே ஏத்தியாச்சு. இப்பவே ஒவ்வொரு ஆளா அப்படியே மேல ஏறி நானும் அங்க இருக்கிற பாஸ்டர்னு வந்து நிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ரைட். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். வாக்குவாதத்தினாலும். ஐயோ அப்படின்னா என்னன்னு தெரியாது. அடுத்தது வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களா புறங்கூறுகிறவளுமாய். ஐயோ நாங்க யாரை பற்றியும் என்ன செஞ்சதில்லை, பேசுனதே கிடையாது. பேசியிருக்கோமா நம்ம? என்னங்க ஒண்ணு ஆமா இல்லாட்டி இல்ல. நம்ம தான் யாரை பத்தியுமே பேசவே மாட்டோமே. போச்சா, நிறைய சிஸ்டர்ஸ் கேஸ் நம்பர் 1லே மாட்டிட்டாங்க. வாசிப்போமா? ஆமென். புறங்கூறுமாய், அவதூறு பண்ணுகிறவளுமாய், தேவ பகஞ்சருமாய், துரோகிரதம் பண்ணுகிறவளுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணை போட்டு திங்க் பண்றான்னு சொல்றாங்களா தான். பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். அடுத்தது பெற்றோருக்கு. குட்டீஸ் நல்லா கவனிங்க. ஐயோ நம்ம மேல எல்லாம் கேஸே ஆண்டவர் போட மாட்டார். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். அடுத்தது உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள். இங்க நம்மளும் வர்றோம். உடன்படிக்கை மீறுகிறவர்கள். இயேசுவோடு கூட நீங்கள் அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து கொண்டு ஆமென் நாள் பார்க்கிறதும் குறிகேற்பதும் நல்ல நாளை பார்க்கிறதும் இந்த மாதிரி காரியங்களை செய்து தேவைப்பட்ட மந்திரவாதிகளை போய் பார்க்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது இவர்கள் உடன்படிக்கையை மீறுகிறவர்களும் சுவாப அன்பில்லாதவர்களும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெற்றோருக்கு கீழ்ப்படியல, கணவன் மனைவியை நேசிப்பதில்லை, மனைவி கணவனை நேசிப்பதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பெற்றோரே பிள்ளைகளை நேசிப்பதில்லை. சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு பெரிய லிஸ்ட போட்டார். கேஸ் நம்பர் 1. எல்லாம் சொல்லுங்க. கேஸ் நம்பர். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? வெளியில் இருக்கிறவளுக்கு சொல்லுகிறேன், கடவுள் யாருன்னு உனக்கு தெரியும், தெரியாமல் அல்ல.
நீ செய்கிற பாவத்திற்கு ஒத்து போக வேண்டும் என்று நீயே மனிதர்களையும் ஆமென் ஆண்டவருடைய சிருஷ்டிகளையும் உனக்காக கடவுளாக நீ சேர்த்து கொண்டு செய்து கொண்டு அவைகளை வழிபட்டு கொண்டு நீ எல்லா அநியாயத்தையும் செய்யலாம். இவைகளெல்லாம் ஆமென் நம்மளை பார்த்து கொண்டு சும்மா இருக்கும்னு நினைச்சு நீ செய்து கொண்டிருக்கிறாய். அது மாத்திரம் நம்ம திருச்சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கும் பொய் பேசுவது தவறுன்னு தெரியும், பொறாமை கொள்வது தவறுன்னு தெரியும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம் என்று உனக்கு தெரியும், ஆமென் பொறாமை பாவம் என்று தெரியும். ஆனாலும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கு வைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் நீ செய்கிற பாவத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய் என்றால் கேஸ் நம்பர் 1ல ஆண்டவர் உங்களை என்னவென்று அழைக்கிறார்? துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இந்த கேஸ் நம்பர் 1ல குற்றவாளி கூண்டில் இப்ப ஏத்தன பாருங்க. இந்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கு ஒரு பேரை சொல்லி அழைக்கலாம்னா என்ன அழைக்கலாம்? துன்மார்க்கன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்களையும் அந்த லிஸ்ட்லயா? எனக்கு தெரியல. நான் கேஸை வாசிச்சுட்டேன், அவ்வளவுதான். நான் வேற கதை கட்டுக்கதெல்லாம் பேசல. ஆண்டவர் உங்க மேல போட்ட கேஸோட கட்டில இருக்கக்கூடிய ஆமென் குற்றங்கள் என்ன என்னன்னு ஒவ்வொன்னா நான் வாசிச்சுட்டேன். இதுக்கு மேல நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காது எனக்கு கவலையே கிடையாது. ஆகவே கூட்டம் நம்பர் 1, அதன் மேல தேவன் வைத்திருக்கிற தண்டனை என்னன்னு வாசிக்க பார்க்கலாம். சோ ஐபிசி ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 31வது வசனத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆமென் முதலாவது கேஸுக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க மேல வரக்கூடிய தண்டனையின் தீர்ப்பை இப்பொழுது எழுதப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா? எங்க எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 32வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சத்தமா என்ன வாய் வரலையா? ஏற்கனவே போயாச்சா? இல்ல நல்லா சத்தமா சொல்லுங்க. எப்படி? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களா இருக்கிறார்கள் என்று தேவன், நான் அல்ல, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. இது சரியான தீர்ப்பா ஓவரான தீர்ப்பா? சொல்லுங்க. என்ன பாஸ்டர், சரியான தீர்ப்பு தானே? பைபிள் அழகா சொல்லுகிறது. தேவன் அவரே சொல்றார், ஜட்ஜே சொல்றாரு. என் அன்பு தேவன், அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ் யாருமே இன்னைக்கு உலகத்தில் நிக்கவே முடியாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லப்பட்ட நீதி அல்ல, இது பரலோகத்தில் எந்த கோர்ட்டினாலும் ஆமென் அதுக்கு மேல போய் வாதிடுவதற்கு ஒரு கோர்ட் இல்லாத அந்த கோர்ட்ல இருந்து நீதிபதி சொல்லுகிறார், இது நீதியான தீர்ப்பு. என் ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பு நீதியான தீர்ப்பு. சொல்லுகிறார், துன்மார்க்கனே, சத்தியம் என்று அறிந்தும் எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பேசப்படுகிற அந்த சுவிசேஷத்தை நீ கேட்டும் உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீ செய்கிற பாவத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிற உனக்கு விரோதமாய் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ கோபாக்கினுடைய தீர்ப்பு என்ன? மரணம். 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 இது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்ப்பு மரணம் என்று அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் என்னவா இருக்கிறாங்க? இன்னொரு படி மேல போய் சொல்றாரு, அவங்களுக்கு தீர்ப்பும் தெரியுன்றாரு. அவங்களுக்கு என்ன தெரியும்? சாவத்தான் போறோம், நரகத்துக்கு தான் போக போறோம்னு சிலருக்கு தெரியும். அதனாலதான் இவனை துன்மார்க்கன் அழைக்கிறேன் நான். போறமே போய் சொல்லுங்க, குடிக்கிறையா ஈரல் வந்து செத்து போவ, உன் வாழ்க்கை நரகத்துக்கு போயிருமே, ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனா போனா போகுது. அவன் சொல்ற வார்த்தை என்னது? போனா போகுது. இவர்களை கர்த்தர் துன்மார்க்கர் என்று அழைக்கிறார். வேண்டாம் பிரதர், வேண்டாம் சிஸ்டர், சர்ச்சுக்குள்ள இருந்து இதை கேட்டுக்கொண்டு சொல்றேன். துணிகரமான ஆமென் பாவங்களை செய்துட்டு போனா போகுது, செத்தா சாகுதுன்னு நினைக்காதீங்க. நரகம் என்பது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, நித்திய ஜீவன் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால சொல்லுகிறேன், அந்த மரணத்துக்கு தப்புவிப்பதற்காக, இந்த குற்றவாளி கூண்டிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்து இந்த கூட்டத்தின் மூலமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நீ துன்மார்க்கனாய் இருந்தால் உன்னை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன சொல்லுகிறார்? மரணம் என்று தெரிந்தும் தாங்களும் அந்த தவறை செய்கிறது மாத்திரமல்ல, அவைகளை செய்கிறவர்களோடு கூட பிரியப்படுகிறார்னா கூட்டம் குடிக்கிறான், வாடா நம்ம சேர்ந்து குடிப்போம்.
சேர்ந்து அநியாயம் பண்ணுவோம், சேர்ந்து அக்கிரமம் பண்ணுவோம், சேர்ந்து அடிதடி செய்வோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. தேவனுடைய கோபம் உன் மேல பற்றி எரியும். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஜீவனுள்ள தேவனோட விளையாடக்கூடாது. நாம don't play with God. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கேஸ் நம்பர் 1ல நீங்க இல்ல தானே? நான் உங்க முகத்தையே பார்க்கல. கேஸ் நம்பர் 2க்கு போவோம். ஒன்னே இவ்வளவு மோசமா இருக்கு. இந்த 2 யாருன்னு பார்ப்போம். எல்லா வெறியோ விபச்சாரமோ வேசித்தனமோ நான் பண்ணவில்லை. அவனோட என் வாழ்க்கையை நான் ஒத்து பார்க்கும் பொழுது, கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பெட்டரான வாழ்க்கையை நான் வாழ்ற அப்படின்னு நீ சொல்றியாங்க. வா, நீயும் குற்றவாளி ஏண்டு கூண்டுல ஏண்டுற ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன செய்யறாரு ஆண்டவர்? நீயும் வாப்பா, நீ தான் எனக்கு வேணும். நீ எங்க ஏறு? குற்றவாளி கூண்டுல நீ ஏறு. உன்னுடைய நீதி நீ நீதிமானா இருப்பதற்கு போதுமானது அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், நீ நீதிமானா வாழுகிற போல நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய நீதி சுயநீதியா இருக்கிறதுனால தேவனுக்கு முன்னாடி நின்று நீ நீதிமானாய் வாழ்வதற்கு உன்னுடைய நற்கிரியைகளோ, உன்னுடைய நற்செய்கைகளோ, உன்னுடைய யோக்கியமான வாழ்க்கையோ கடவுளுக்கு முன்னாடி பரிசுத்தமான வாழ்வதற்கு போதுமானது அல்ல. வா, நீயும் குற்றவாளி கூண்டுல நின்று. நான் என்ன குடிக்கிறேன்னா? ஆண்டவர் சொல்றார் அழகா. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி. ரொம்ப அழகா இருக்குல்ல? எப்படி நீ? சரி சரி, ஒண்ணு பண்ணுவோம். எல்லாம் இப்படி ஆள் காட்டி வரல காமிங்க பார்ப்போம். எடுங்க, இப்ப காமிக்க. சும்மா பயப்படாத, ஒன்றும் எடுக்கல மாட்டேன். ஓட்டு போட்டிங்களா? நான் பார்க்க போறேன். ரைட், எடுத்துட்டீங்களா? இப்படி உங்க நெஞ்சில கை வைங்க பார்ப்போம். இப்ப அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அல்லது தீர்க்கிறவளே, வாசிங்க, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்ல. நீ வாசிங்க வாசிங்க, எங்க பயப்படுறீங்க? வாசிங்க. நீ குற்றவாளியாக குற்றமாக தீர்க்கிற எவைகளோ அவைகளை சொல்லு சொல்லு நீயே செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே என்னவா தீர்த்துக் கொள்ளுகிற. உன்னை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு வேற யாரும் வர வேண்டாம். உன் வாயே தீர்த்துருச்சு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க செஞ்சீங்களா? நெஞ்சில கை வச்சீங்களா? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த நீ யாரு? நீங்க தான். எங்க எத்தனை முறை மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கைய. அவங்கள விட நான் நல்லா ஜெபம் பண்றேன், அவங்கள விட நான் உபவாசம் இருக்கிறேன், அவங்கள முன்னாடி சர்ச்சுக்கு நான் வந்துறேன், அவங்கள விட நான் அதை செஞ்சுறேன்னு என்னைக்கு நீங்க நினைச்சீங்களோ கேஸ் நம்பர் 2 உங்க தலையில விழுந்துருச்சு. சரி, கேஸ் நம்பர் 1ல எப்படியோ உள்ள வந்துட்டோம். கேஸ் நம்பர் 2லயுமே உள்ள இருக்கோம். என்ன எல்லாரும் தலையை கவுத்துட்டு உட்கார்ந்தா எப்படி? உள்ளே வந்துட்டோமா நம்மளும்? எத்தனை தீர்த்துட்டோம், எத்தனை பேருக்கு நம்ம தீர்ப்பு கொடுத்திருக்கோம், எத்தனை பேரை நரகத்துக்கு தானே முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. நானும் கேஸ் நம்பர் 2ல போய் உள்ள நின்னுக்கிறேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, நானும் தப்பிக்க முடியாது. பிரசங்கம் பண்ணிட்டா தப்பிச்சிட முடியுமா? பெட்டர் குற்றவாளி கொண்டு நம்ம எல்லாருமே போய் நின்னுக்கலாம். நாமளும் நிறைய ஊழியர்களை தீர்த்திருக்கோம்ல. நம்ம ஜபத்துல பெர்ஃபெக்ட்டா இருந்துறோமா? வேத வாசிப்புல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமா? தேவனுடைய உறவுல நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோமா? இல்லையே. பல நேரங்கள் நான் செய்யாததை இங்க நின்னு நீங்க செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த 2வது கேஸுக்கு நான் மாட்டியிருக்கேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் செய்யாத ஒன்றை மேடையில் நின்று கொண்டு பலிபீடத்தில் நின்று கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் ஆமென் ஊக்கப்படுத்தும் பொழுதோ அல்லது உங்களுக்கு நான் கட்டளையிடும் பொழுதோ இந்த கேஸ்ல நான் என்ன மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு ஒருத்தர் விதிவிலக்கு அல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல ஜெபம் பண்ணணும்டா, பைபிள் படிக்கணும்னு சொல்றீங்க. எத்தனை தகப்பன்மார் இன்னைக்கு நீங்க பைபிள் படிச்சீங்க? உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்களா, நீ பைபிள் படிக்கலன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னு, பரலோகம் ஓடும்னா தினந்தோறும் ஜெபிக்கணும் உங்க பிள்ளைகிட்ட சொல்றீங்கல்ல. என்னுடைய கேள்வி, எத்தனை பெற்றோர்கள் அதை உண்மையா செய்யறீங்க? நீங்க செய்யாத பொழுது உன் பிள்ளைகளை நீ நியாயந்திருக்கிறாய. நீ செய்யாத ஒன்றை சொல்லி அவனை நியாயந்திருக்கும் பொழுது நீ குற்றவாளி அல்லவா? எல்லா அப்பமா வாங்க, எங்க ஏறுவோம்? குற்றவாளி கூண்டில் ஏறுவோம். இங்க தீர்ப்பு என்னவா? முதல்ல தீர்ப்பு என்னது? மரணம்.
இந்த தீர்ப்பை படிக்கலாமா? ஆஹா, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கான். எல்லாம் உங்க பைபிள்ல தான் இருக்கு. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன், சத்தமுறையில சொல்லுங்களேன். வாசிப்போம், நேரம் பறக்குதே. ஆமென். கேஸ் நம்பர் 2 எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். 2வது வசனத்திலிருந்து, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எதன்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, எதன்படி இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று. என்னன்னா, இவன் இருக்கான் பாருங்க, இந்த யோக்கியன் தன்னை மற்றவங்களை விட பெட்டர் நினைக்கிறான் பாருங்க. இவனுக்கு கொஞ்சம் நியாய தீர்ப்பு லேட்டா வருது. எப்படி வருது சொல்லுங்க? எப்படி வருது? துன்மார்க்கனுக்கு சீக்கிரம் வந்துருது. அதாவது துன்மார்க்கனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கோபாக்கின அப்படின்னு நம்ம படிச்சாலும், நீங்க ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். என்னன்னா, அவனை தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது எப்படி தீர்க்கிறார் என்றால், அவனுடைய பாவமே, நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி, அவனுடைய அக்கிரமமே அவனை அழிக்க விட்டுருவார். எது? அவனுடைய அக்கிரமம், அவனுடைய அநியாயம், அதுவே அவனை என்ன செஞ்சிடும்? அவன் விபச்சாரம் பண்றானா, விபச்சாரத்தினால வரக்கூடிய எய்ட்ஸ் நோய் அவனுக்கு வந்து அதுல செத்து போவான். குடிக்கிறானா, குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போய் அதுல செத்து போயிடுவான். நான் சொல்றது புரியுதா? அவனுடைய பாவமே அவன் என்ன செஞ்சிடும்? நியாயம் தீர்த்து விடும். ஆனா இவன் இருக்கான் பாருங்க, 2வது கேஸ்ல இருக்கான் பாருங்க, மற்றவங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறவன் மேல கொஞ்சம் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். பொறுமையா இருக்கிறார். சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறார். எப்படி? சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? 3வது வசனத்தை மறுபடியும் பார்க்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவைகளை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளலாம் என்று. ஏன்னா இவன் ஆண்டவர் உடனே தண்டிக்கல. அதனால இவன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, கடவுளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனாலதான் நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லடா. 4வது வசனம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல். உன் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஊற்றத்தான் ரெடியா இருக்கிறாரு. ஆனா உனக்கு ஒண்ணு புரியாம இருக்கு. நீ நல்லா இருக்கிற, நீ சுகமா இருக்கிற, நீ ஆசீர்வாதமா இருக்கிற, நீ ஐஸ்வர்யத்தோட இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய தயவு. உன் மேல தேவன் வச்சிருக்கிற பொறுமை, உன் மேல தேவன் வச்சிருக்கிற நீடிய சாந்தம், இவைகளை நீ அசட்டையாக எண்ணிக்கொண்டு நீ மனம் திரும்பாம மற்றவர்கள் மேல நீ நியாயம் தீர்த்துக்கிட்டே இருந்தேன்னா, நான் தான் இந்த ஊர்லயே நல்லவே, நான் தான் இந்த ஊர்ல யோக்கியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, வசனம் 5 சொல்லுது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத உன்னுடைய இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய, எல்லாரும் சத்தமா படிங்க பார்க்கலாம், நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினி நீ என்ன செஞ்சிருக்க? எப்பா, துன்மார்க்கனுக்காவது அப்பப்ப அடி கிடைச்சு அவன் அப்படியே காலி பண்ணிடுவாரு. ஆனா இவனுக்கு குவிச்சு ஒட்டு மொத்தமா வைப்பாராமா. எப்படி வைப்பாராம்? நீ இன்னைக்கு நல்லா இருக்க, எனக்கு என்ன குறை இருக்கு, என் பிள்ளைகளாம் நல்லா வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல பிசினஸ் பண்றேன், மற்றவங்களை போல பெரிய அயோக்கியத்தனம்லாம் பொய்யெல்லாம் பண்றது இல்ல, ஆனாலும் நான் நல்லவன்னு நீ உன்னை நல்லவனா நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, உன் மேல கடவுள் தயவா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார். இன்ஃபேக்ட் உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகந்த, மற்றவர்களோடு கூட உன்னை கம்பேர் பண்ணி நீ வாழுகிற அந்த வாழ்க்கையில நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய கோபத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க, மொத்தமா ஒரு நாள் கொடுப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2வது கேஸ்ல இருக்கிறவங்களாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அதையும் கேட்டுருவோம். எங்க 1வது கேஸ்ல இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உஷாராயிட்டாங்க என்ன? சரி, 2வது கேஸ்ல உள்ள வச்சுட்டேன்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? இங்க பாருங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேவன் சொல்றாரு, தேவனுடைய நீதி நியாயமானது. பைபிள் தெரிஞ்சவனுக்கு பைபிளினுடைய அடிப்படையில் ஆண்டவர் நியாயந்திருப்பார். பைபிள் தெரியாதவனுக்கு அவனுடைய மனசாட்சியினுடைய அடிப்படையில் நியாயந்திருப்பார். இது வசனம் தான் சொல்லுது, அதே அதிகாரத்தில் இருக்கு. அதை நான் படிக்க விரும்பல, வசனத்தை வேணா நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்க பார்க்கலாம். தேவனிடத்தில் என்ன இல்லை? பட்சதாபம் இல்லை, பட்சபாதம் இல்லை. அவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் என்று தேவன் என்ன செய்யல பார்க்கல. என் தேவன் அப்படிப்பட்டவர்.
ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்கள் என்றால், வேத வசனம் தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களை தேவன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயந்திருப்பார். உங்களை மாதிரி என்ன மாதிரி நியாயம் தெரிஞ்சு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சு பாவம் செஞ்சாப்பா நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயந்திருப்பார். அதனால எனக்கு வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது, இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தேவன் பட்சபாதம் உள்ளாதவர்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் விளக்க எனக்கு நேரம் இல்லை. வசனம் பை வசனமா நான் விளக்குவேன். ரோமர்கள் நிருபம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிருபம். எனக்கு 3 மாசம் வேணும். தினம் பிரசங்கம் பண்ணோம்னா 3 மாசம் பேசினாதான் ரோமர்கள் நிருபத்தை முடிக்க முடியும். என்னால அவ்வளவு ரகசியங்கள் இதுல இருக்கு. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கேஸ் நம்பர் 2, சன்மார்க்கன். மற்றவளை காட்டிலும் தான் நல்லவன் நினைக்கிறவனையும் பார்த்தாண்டு சொல்லுங்க பாரு, நீயும் ஏறு, உன் மேல எனக்கு வழக்கு இருக்கு, உனக்கும் கோபாக்கு நீ என்ன செஞ்சிருக்கேன்? கூச்சி வச்சிருக்கேன், ரெடி ஆயிக்குங்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3வது கேஸ், நான் முதல்லையும் தப்பிச்சிட்டேன், 2வதுல தப்பிச்சிட்டேன், 3வது பார்ப்போம் இதுலயாவது மாற்றீங்களான்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இது யாருக்கு எதிராக தெரியுமா? 17வது வசனத்தை படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். யாருன்னு பார்ப்போம். நீ அந்த இடத்துல கிறிஸ்தவன் மாத்திக்கிறீங்க. நீ யாரு? 17வது வசனம் எல்லாரும் சத்தமா படிங்க. நீ யூதன் என்று பெயர் பெற்று. யூதன் வச்சுக்கிட்டு நீங்க நினைச்சு அப்ப அது யூதர்களுக்கு சொன்னது சொல்லப்படாது. அதனால இந்த இடத்துல நீங்களும் யூதர்கள் தான். யாரெல்லாம் இங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள்? எங்க கையை தூக்கல எப்போ? ஆமென். ஆண்டவர் இந்த சூம்பின கையை உடையவனை உன் கையை நீட்டுன்னு சொல்ல மாதிரி நான் இப்ப சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் உங்க கையை என்ன செய்யுங்க. நிறைய பேருக்கு கை சூம்பி போயிருக்கு போல இருக்க. ஆமென். நான் கேட்கிறேன், யாரெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய யூதர்கள். யாரெல்லாம் அவருடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? யூதர்கள். சரி, இப்போ நீ கிறிஸ்தவன் வச்சுக்கோ, பேர் பெற்றிருந்தோம். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்தோம். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவருடைய வசனத்தின் மேல பற்று இருக்கா? பற்றுதலாய் இருந்தோம். அடுத்தது, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஆமென் 1 மணி நேரமா யாரை பத்தி தான் மேன்மை பாராட்டணும்? கைகளை உயர்த்தி மேன்மை பாராட்டினீங்களா? பாஸ்டர் உங்களை கூட இருந்து அவரும் மேன்மை பாராட்டினாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா அல்லேலூயா. பாட்டு பாடணுமா? ஆண்டவரை உயர்த்துறோமா? மேன்மை பாராட்டினீங்களே. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வசனத்தை உபதேசத்தை கேட்டிருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சித்தத்தை அறிந்தும். அவருடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கீங்களா? இங்க பக்கத்துல பாருங்க, அவருடைய சித்தம் உங்களுக்கு தெரியுமா? ரைட். இப்ப குற்றவாளி கூண்டுக்கு போறதுக்கு அடுத்து ரெடி ஆயிக்கோங்க. ஆமென் ஹல்லேலூயா. அறிந்தும் வாசிங்க. அடுத்தது, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நம்மள மாதிரி நன்மை எது தீமை எதுன்னு வகையறுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கு பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்னன்னு வகையறுக்கிறாயே. நான் தானே பரிசுத்தமானு சொல்றோம். மற்றவர்களை காட்டில நாங்கள் பரிசுத்தம் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமே. உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும், அந்தகாரத்தில் வெளிச்சமாகவும், பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், ரைட். அடுத்தது, நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறாயே. இது யாருக்கு எதிராக கேஸ் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இருக்கிற நமக்கு எதிரான கேஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இருக்கிறவன் துன்மார்க்கன், 2வது இருக்கிறவன் சன்மார்க்கன், 3வது இருக்கிறவன் தன்னை நீதிமான் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன். பாஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி தானே நீங்க நீதிமான் கையை தூக்க சொன்னீங்க, இப்ப தூக்கி மறுபடியும் குற்றவாளி கூண்டுல வச்சா என்ன அர்த்தம்? கவனிங்க, இது முதல் நாள்ல பேசியிருக்க வேண்டியது, ரைட்? ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை வேளையில் திடீர்னு தான் நான் கிளம்பும் போது கதவை ஓபன் பண்ணும்போது ஆண்டவர் இதை நீ பேசின எனக்கு உணர்த்தினார். என்னுடைய சப்ஜெக்ட் நேற்றைக்கு பேசணுடைய தொடர்ச்சியை கொண்டு போகணும்னு நினைச்சேன். ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை ஓப்பன் உடனே இங்கதான் உட்கார்ந்து என் நோட்ஸை எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றோம், நியாயப்பிரமாணத்தினுடைய உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டோம், நம்மை தீமை அறியத்தக்கதான அறிவை நீ பெற்றிருந்தோம், வெளியில் இருக்கிற குருடருக்கு நீ வழிகாட்டி என்று சொல்லிக்கிற, ஆமென், அந்தகாரத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கு நீ வெளிச்சம் என்று சொல்லிக் கொள்கிறாய், பேதைகளுக்கு நான் போதகர் என்று சொல்கிறாய்.
குழந்தைகளுக்கு நீ உபாத்தியன் என்று சொல்கிறாய். ஆமென். ஆனால் 21 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். கேஸ் என்ன? கேஸனுடைய தன்மை என்ன? இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல், வாசிங்க, களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ, வாசிங்க 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 அடுத்தது, ஆமென், விபச்சாரம் செய்யக்கூடாது இருக்கிற என்று சொல்லுகிற நீ விபச்சாரம். அடுத்தது, விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி தேவனை கனவீனம் பண்ணலாம். தேவனை எங்க கனவீனப்படுறாரு? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தான் கனவீனப்படுறாரு. நீங்க கேட்கல, பாஸ்டர் நாங்க எங்க வந்து களவு செஞ்சோம்? களவு செய்யணுன்றதுக்காக பேங்கை கொள்ளையணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தன் வாங்கின கடனை திரும்பி கொடுக்காம ஏமாத்த நினைக்கிறோம் இல்லையா, அது களவு இல்லையா? நாங்க எங்க விபச்சாரம் செஞ்சிருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு ஸ்திரியை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் சொல்லலையா? நாங்க எங்க கோவில்களை கொள்ளையிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை, தசம பாகங்களை கொடுக்காம பாக்கெட்ல போட்டு வச்சு உன் வீட்டை கட்டுறல்ல, கோயில நீ கொள்ளையிடலையா? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை மேன்மை பாராட்டுகிற நீயே நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து வெளியில் இருக்கிற ஜனங்கள் இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, பைபிளை தூக்கிட்டு இவன் சர்ச்சுக்கு போறான்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளை பார்த்து தேவன் கனவீனப்படுற மாதிரி பேசுற மாதிரி நம்ம நடக்கல. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கேஸ் நம்பர் 3 யாரெல்லாம் உள்ள இருக்கும்? மொத்தத்தில் எல்லாரும் போய் தாக்கணும். பொறாம இருந்தா கேஸ் நம்பர் 1, அடுத்தவனை நியாயம் திருத்தீங்கன்னா கேஸ் நம்பர் 2, வேத வசனத்தின்படி நடக்காதவனுக்கு கேஸ் நம்பர் 3. அப்போ ஆண்டவர் ஒருவனை கூட நீதிமானா பார்க்கல, எல்லாரும் ஏறு. நீ கிறிஸ்தவனா இருக்கட்டும், எந்த மதத்தினரா இருக்கட்டும், நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆமென் பார்வையில இந்த பூமியில மனிதனாய் பிறந்த நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், நீ பாஸ்டர் பிள்ளையாகவே இருக்கலாம். தேவனுடைய பார்வையில் நீ யார்? குற்றவாளி. கமான், குற்றவாளி கூண்டுல வந்து நில்லுன்னு ஆண்டவர் நிக்க வச்சார் எல்லாத்தையும். the whole humanity, மனுஷ வர்க்கம் முழுவதும் இப்ப எங்க நின்னுகிட்டு இருக்கு? நானும் மேடையில் அமர்ந்திருக்கிற பாஸ்டர்ஸும் நீங்கள் அத்தனை பேரும் எங்க நிக்கிறோம்? குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறோம், கை கட்டி அவருடைய தண்டனையை எதிர்நோக்கி. தண்டனை என்ன? மரணம். மரணம், பாவத்தின் சம்பளம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எடுங்க பார்க்கலாம், நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து சொல்ல போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து பார்ப்போமா, படிப்போமா? ஆகவே எல்லாரும் குற்றவாளி கூண்டுல போய் நிக்கிறோம். இப்ப வசனம் சொல்லுகிறது, அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாலும் இல்லை. ஒருத்தன் கூட இல்லைன்றார். ஆண்டவருடைய நீதிமன்றத்தில் தன்னை நீதிமான் என்று பறைசாட்டுக் கொள்வதற்கு இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கலாம், இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகன்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த தேசத்தினுடைய கடைகோடியில் இருக்கிற மிக சாதாரணமான ஒருவன் வரைக்கும் அத்தனை பேரும், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நாம் பாவிகள், நாம் நீதிமான்கள் அல்ல. ஒருத்தனும் நீதிமான் அல்ல. தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனையும் சொல்லுகிறேன், அவனும் நீதிமான் அல்ல, அவனும் பாவியா இருக்கிறான். அப்படின்னா எந்த மனுஷனும் உன் பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு அர்த்தம். உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். நீ செய்கிற ஆமென் புண்ணியங்கள் உன்னை காப்பாற்றாதுன்னு அர்த்தம். எந்த விதத்திலும் உன்னை நீதிமானாக்குவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாரிடத்துல பதில் இல்லை என்று அர்த்தம். கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். Nobody can save you, my brother.
இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்றேன். நீ பாவம் செய்கிறாய், உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ ஒரு பலியை செய்கிறாய். நீ பலியை செலுத்தி விட்டு வந்து அதே பாவத்தை திரும்ப செய்கிறாய். உன்னால பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய குற்ற மனசாட்சியிலிருந்தும் உன்னை மாற்றுவதற்கு நீ ஆராதிக்கிற எதுவும் உனக்கு உதவி செய்யாது. கேக்குறீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி பாவ மன்னிப்பு வேணா உனக்கு கிடைக்கலாம், ஆனா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நிச்சயத்தையோ, நான் பாவியா இருக்கிறேன் என்கிற உன்னுடைய குற்ற மனசாட்சியையோ உன்னை மன்னிப்பதற்கு இந்த பூமியில ஒரு சக்திக்கு இடம் கிடையாது. அதனாலதான் நீ பலி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி அடிக்கிற இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீ காரியங்களை செய்கிறாய், செய்துட்டு வந்து மறுபடியும் எதை தான் செய்யற? அதே பாவத்தை செய்கிறேனா உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு வல்லமை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த மாலை வேளையில் உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். எஸ், உன்னை காமென் நரகத்திற்கு அனுப்புகிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை தவிர உன்னை காப்பாற்றுவதற்கு வேற ஒருவரும் கிடையாது. உன்னை குற்றவாளியாக தீர்த்து ஆமென் உன் தலையில ஆமென் கோபாக்கினை குவித்து உன்னை நரகத்துக்கு நியாயம் தீர்த்து வைத்திருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய என் தேவனை தவிர உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த பூமியில ஒரு சக்தியுமே இல்ல. அவர் தான் காப்பாற்ற முடியும். யார் காப்பாற்ற முடியும்? பாஸ்டர் காப்பாற்ற முடியுமா? முடியாது. நாங்களே எங்க தான் நிக்கிறோம்? உள்ளதான் நிக்கிறோம். யாரும் காப்பாற்ற முடியாது. ஆணித்தரமா சொல்லுகிறேன், nobody can save you. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை கேட்கலாம், அப்ப என்னதான் பதில்? எப்படி நான் காப்பாற்ற முடியும்? எப்படி இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிக்க முடியும்? என் பாவத்தை யார் மன்னிக்க கூடும்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபத்துக்குள்ள வழி நடத்த விரும்புகிறேன். இந்த சத்தத்தை எங்கிருந்து நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலாம். நீ திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்து இருந்தாலும் இன்னைக்கு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கலாம். இன்றைக்கு முழுமையாக அர்ப்பணி. மறுபடியும் சொல்ல, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்துட்டதுனால நீ பரலோகம் போயிட முடிய மாட்டே தம்பி. கவனிங்க, நீ பிறந்ததிலிருந்தே சர்ச்சுக்குள்ள இருக்கலாம், பிறந்ததிலிருந்து வளர்ந்த இடம் சபையா இருக்கிறதுனால நீ பரலோகம் போய்விட முடியாது. எய்தர் நீ துன்மார்க்கனா இருக்கலாம், உள்ள இருந்து கொண்டே நீ சன்மார்க்கனா இருக்கலாம், உள்ள இருந்து கொண்டே ஒரு மதவாதியா நீ இருக்கலாமே ஒழிய நீ நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் அவரை தவிர உன்னை யாரும் நீதிமான் ஆக்க முடியாது. அவர் நீதிபதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நியாயாதிபதி அவர். நியாயமாய் நீதி செய்கிறவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சர்வ பூமியினுடைய சகல ஜனங்களும், அது ட்ரம்ப் முதற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி பைடனா இருக்கட்டும், அவர் முதற்கொண்டு கடைகோடி மனிதர் வரைக்கும் அத்தனை பேரும் குற்றவாளி கொண்டுல தண்டனைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை படைத்த தேவனால் உங்களை தண்டிக்க முடியல. ஆகவே உங்க மேல விழ வேண்டிய அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படி அவரே இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் நீங்களும் நானும் செய்த துன்மார்க்கத்தையும் சன்மார்க்கத்தையும் ஆமென் நம்முடைய ஆமென் பாவங்களை தன் மேல ஏற்றுக்கொண்டு ஆமென் உங்களை விடுதலையாக்கும்படி அவர் இறங்கி வந்தார். வாசிக்கிறோம் ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. ரோமருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் எல்லா சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பாவம் செய்து, சன்மார்க்கனும் சரி துன்மார்க்கனும் சரி மதவாதியும் சரி, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாகி, எல்லாரும் சொல்லுங்க, இலவசமா. நான் சொல்ல சொன்னங்க, எல்லாம் சொல்லுங்க, இலவசமா. சத்தமா சொல்லுங்க. எப்படி? சத்தமா தான் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இலவசம் அப்படின்னாலே ஒரு சிரிப்பு வரணுமா இல்லையா? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இலவசமா என்ற வார்த்தை வெளியில் இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு உங்களை இந்த நியாய தீர்ப்புல இருந்து விடுதலை இலவசமா கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இலவசமாவா? எஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. உன்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்பு உனக்கு இலவசம்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு இலவசம் பா. என் அன்பு தாயே இது இலவசம். என் அன்பு தகப்பனே இலவசம். ஆமென். பாவத்தில் உழன்று கொண்டு இதை விட்டு நான் வெளியே வர முடியாது என்று
சிக்கி தவிக்கிற உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு மன்னிப்பு இலவசம். இலவசம். எப்படி இலவசம்? எப்படி இலவசம்? இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு ஒன்று இலவசமா தருகுதுன்னா அந்த இலவச பொருளுக்கு ஏற்கனவே விலையை நீங்க கொடுத்துட்டீங்க. You paid the cost for the gift you are receiving. உண்மைதானா பிரதர்? ஆனா ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு உங்களுக்கு இலவசம்னா அதுக்குரிய விலைய நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிபதியே கொடுத்துட்டாரு, அவரே கொடுத்துட்டாரு. வாசிங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. எதனால? கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவன் மேல், சத்தமா சொல்லுங்க, தகுதி இல்லாதவன் மேல் தண்டிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன், ஆனால் மன்னிக்கப்படுவதற்கு அவனுக்கு என்ன தகுதி இல்லை. துன்மார்க்கன் மன்னிக்கப்பட தகுதி உள்ளவனா? ஆமென் ஆமென். சன்மார்க்கன் மன்னிக்கப்பட தகுதி உள்ளவனா? நாம் யாருமே மன்னிக்க தகுதி அற்றவர்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மையும் நினைத்தருளி இலவசமாக தகுதியற்ற நம்மைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், மீட்பு. சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் முக்கியமான வேர்ட். என்னது? ஏங்க இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா நீங்க அடிச்சு புடிச்சு வர மாட்டீங்களா? இப்போ கட்டு கட்டா அங்க பணத்தை அடிக்க வச்சிருக்கேன், இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா நான் கொடுக்க போறேன்னு என்ன செய்வீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கணும்? சத்தியத்தை கேட்டா துள்ளி குதிக்கணுங்க. நம்மளும் உட்கார்ந்துருக்க முடியாது. சில இடங்கள்ல கேரளால போய் பிரசங்கம் பண்ணணும் வைங்கள, நம்மள பிரசங்கம் பண்ணவே விட மாட்டாங்க. சீரியஸா கொச்சின்ல நாங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம், பண்ணா சும்மா கையை தட்டி எல்லாரும் சும்மா டண்டர் டண்டர் வேகமா போகும். நீங்க என்ன அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க குற்றவாளி கூண்டில் உட்கார வேண்டாம். இது அலங்கான வெளியில வர்றதுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான செய்தி. இலவசமா அவருடைய கிருபையினால அவருடைய மீட்பு. எல்லாம் சொல்லுங்க, யாருடைய மீட்பு? மீட்புன்ற வேர்டு சாதாரண வேர்டு இல்ல. உங்களுக்கு புரியல, நம்ம தெரியல. மீட்புன்னா என்ன தெரியுமா? ஆமென். நான் அடிமையா குற்றவாளி கூண்டில் நான் மாட்டிக்கிட்டேன், என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆகவே அவரே நீதிபதியே தன்னுடைய சொந்த குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி, நீ போய் உன் ரத்தத்தை விலையா சிந்தி அவனை ஜாமீன்ல எடுன்னு சொல்லி அவரே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு என்னை வெளியே எடுத்து, உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹalleluya. என்னவா மாத்தி இருக்கிறாரு? நீதிமான். நீதிமான் என்ன? அவரை போல என்னை மாற்றி விட்டார். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி அவரை போல என்ன மாத்திட்டாரு, அவரை போல என்ன மாத்திட்டாரு. ஒருபோதும் பாவம் செய்யாதவனாக பாவத்தை என் வாழ்க்கையில அகற்றி விட்டு, ஆமென், மேகத்தை போல தூரமாக்கி முதுகுக்கு பின்னாடி எரிந்து கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டு என்னை பாவியாக அல்ல, துன்மார்க்கனாக அல்ல, சன்மார்க்கனாக அல்ல, மதவாதியாக அல்ல, என்னுடைய பெருமையை, என்னுடைய அகந்திய, என்னுடைய வேஷத்தனத்தை, என்னுடைய விபச்சாரத்தை, என்னுடைய குடிய கர்த்தர் மன்னித்து என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். Hallelujah. 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 இன்னைக்கு சேலஞ்ச் பண்ற இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கிறாங்களா? தன்னை போல உன்னை மாற்றி அவரோட உறவாட வைக்க ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்காரா? கிடையாது. நான் சொல்றேன், இயேசு மட்டும்தானே. இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ குற்றவாளி கூண்டில் இல்லை. அதனால நாங்கெல்லாம் இப்போ யார் எங்க இல்லை, குற்றவாளி கூண்டில் இல்லை, உங்களை ஏத்திட்டு இறக்கிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, நீங்கெல்லாம் யார் இல்லை, யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டு அவருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நரகம் இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, நீ குற்றவாளி இல்லை, நீ ஆமென் அவருடைய பிள்ளையா இருக்கிற, அவர் உன்னுடைய தகப்பனா இருக்கிறார், அவருடைய தகப்பனா இருக்கிறார். நீ குற்றவாளி அல்ல, அவர் நீதிபதியும் அல்ல, அவர் தகப்பன். நான் யாரு? பிள்ளையா இருக்கிற. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி என்னை குற்றவாளி கொண்டிருந்து காப்பாற்றின தேவனுக்கு மகிமை.
என்னை நித்திய ஆக்கினையிலிருந்து என்னை காப்பாற்றினவருக்கு மகிமை. என்னை கோபாக்கினையிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு மகிமை. சன்மார்க்கனாய் இருந்த என்னை நீதிமானாக்கினவர், துன்மார்க்கனாய் இருந்த என்னை நீதிமானாக்கினவர், ஒரு மதவாதியாய் இருந்த என்னை நீதிமானாக்கினவர், அவருடைய பிள்ளையாய் மாற்றினவர் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே.